இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஹெட்டேக்னா தலைவலி. சரிங்களா? தலைவலி ஏன் வருது? மேக்ஸிமம் பீப்புள் வந்து தலைவலி இல்லாமல் இப்போ இருக்கிறதே இல்லை. ஏன்னா டென்ஷன், ஸ்ட்ரெஸ், ஓவர் ஒர்க்கிங், சரிங்களா, கிளைமேட் சேஞ்ச், இதெல்லாம் வரதுனால தலைவலி மேக்ஸிமம் பீப்புளுக்கு இருக்கு. இந்த தலைவலி போக்க என்ன பண்ணலாம்? இப்போ மக்கள் என்ன செய்வாங்கன்னா, இப்போ தலைவலி வருதுன்னா போய் ஒரு மெடிக்கல் ஷாப்ல போய் டேப்லெட் வாங்கி போட்டுக்கிறது, சரிங்களா, இல்ல சைலண்ட் தேய்க்கிறது. அந்த தலைவலி ஏன் வருதுன்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க. இப்ப தலைவலி ஏன் வருதுன்னா, இப்ப நம்ம நெக் மசில்லாம் டைட் ஆகும். எக்ஸாம்பிள், இந்த முன்னாடி இருக்க ஹெட் கிட்ட தலைவலி வரலாம், சில ஒத்த தலைவலி சைட்ல வரலாம், சரிங்களா, இல்ல பின்னாடி தலைவலி வரலாம், இல்ல ஃபுல்லா பெயினா இருக்கலாம், சரிங்களா. இது ஏன் வருதுன்னா, ஃபுல் நம்ம ஸ்கல்ல சுத்தி இருக்கிற மசில் ஃபுல்லா ஸ்டிஃப் ஆயிடும், சரிங்களா. அந்த ஸ்டிஃப்னஸ் போக்க என்ன பண்ணலாம், சரிங்களா, அதை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த மசில் ஃபுல்லா, நெக் மசில் ஃபுல்லா டைட்னஸா இருக்கு. இப்போ இந்த சைடு திரும்ப முடியல, இந்த பக்கம் திரும்ப முடியல, சைடுல இந்த பக்கம் சாய முடியல, இந்த பக்கம் சாய முடியல, சரிங்களா. இதை ரிலீஸ் பண்ணாலே தலைவலி போயிடும். இப்போ நம்ம தலைவலி இருக்கு, போய் டேப்லெட் போட்டு சரியாயிடுது, அகைன் வருது டேப்லெட் போட்டு சரியாயிடுது. இது கம்ப்ளீட்டா சரியாகணும்னா அதுக்கு என்ன பண்ணலாம்? தலைவலியே வராம இருக்கணும்னா, இப்போ நம்ம சிம்பிள் எக்ஸாம்பிள், இந்த மசிலுக்கு மூவ்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கணும். இப்ப நெக் மசிலுக்கு ஃப்ரண்ட், பேக், சைடு, இது நம்ம யாரும் பண்றதே இல்லை டே டு டே லைஃப்ல, சரிங்களா. இதனாலதான் நம்மளுக்கு மேக்ஸிமம் தலைவலி வருது. இந்த தலைவலி அப்படியே போயிடுச்சுன்னா வெர்டிகோ, மைக்ரேன், இந்த மாதிரி ப்ராப்ளத்தை கொண்டு போயிடுது. சைனஸ், ஏன் சைனஸ் ஃபுல்லா லிக்விட் ஃபார்ம் ஆயிடுது. இந்த மசிலுக்கு மூவ்மெண்ட்டே இல்லை, அப்ப என்ன உள்ள ஃபுல்லா ஃப்ளூயிட் ஃபார்ம் ஆயிடுது. இதனால சைனஸ் வருது, சரிங்களா. இது 100% நம்ம ட்ரிகர் பாயிண்ட் தெரப்பி மூலமா இதை சரி பண்ண முடியும். வலி இல்லாமல் வாழ்வோம். நன்றி.